உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரான் நமக்கு சிந்தனைக்கு பல சித்தாந்தங்களை கொடுத்திருக்கிறார். அதே போன்று நம்முடைய உடம்பை எப்படி பேணி காப்பதுங்கிறதையும் பலவிதமான முறைகளில் மூலிகைகள், கஷாயங்கள், இப்படியான விஷயங்களையும் நமக்கு நிறைய அள்ளி கொடுத்திருக்கிறார். சித்த வைத்தியம் என்பதே இதனால் ஆனது தான் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். குளிகை இருக்கும், பஸ்பம் இருக்கும், சூரணம் இருக்கும், கஷாயம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் சித்த வைத்தியம். இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதியில் எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத சொல்லித்தர்றார். ஏங்க, எங்களுக்கு தெரியாதா எப்படி சாப்பிடணும்னு? இதையெல்லாம் கூடவா சொல்லித்தருவார் அப்படின்னா, சித்த வைத்தியர்கள் சொல்கின்ற முறைப்படி நாம் சாப்பிடுவது இல்லை அப்படிங்கிறத இந்த பத்தியை படித்த உடனே நமக்கு தெரியும். அதைத்தான் வள்ளுவர் கூட உணவுங்கிற ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்து எப்படி நாம் உணவை உட்கொள்ள வேண்டும்னு மிக பல அந்த திருக்குறளில் சொல்லியிருக்காருன்னா, அந்த காலத்திலேயே மக்கள் எப்படி உணவு உண்பதுங்கிறத தெரியாமல் இருந்திருக்காங்க. அவர்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறார் நம்முடைய திருவள்ளுவர். அதனுடைய நீட்சியாகத்தான் 14 சித்தர்கள் எல்லாருமே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு திருமூலர் சொல்லுகின்ற அளவுக்கு உடம்பை கொண்டாடி இருக்கிறார்கள். பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, நான் உடம்பை பற்றியெல்லாம் அதிகம் கவலைப்படுறது இல்லைங்க, மனசு சொல்கிறபடி வாழ்வேன் அப்படிம்பாங்க. மனசு சொல்கிறபடி வாழுங்க, ஆனால் உடம்பு அதனுடைய அந்த தாக்கத்தை காட்டிவிடும். அந்த வயிறு சொல்கின்றபடி, மனசு சொல்கின்றபடி, உடம்பு சொல்கின்றபடி கரெக்டாக சரியாக நூல் கோத்த மாதிரி வாழணுங்கிறத வள்ளல் பிரானும் நமக்கு தெளிவாக சொல்லித்தராரு. மிக எளிய வார்த்தைகளை சொல்கிறார் பாருங்களேன். ரொம்ப சுவாரஸ்யமே அந்த எளிய வார்த்தைகள். அந்த எளிய மக்களுக்கு புரியக்கூடிய எளிய வார்த்தைகள்ங்கிறது பார்வதிபுரத்து எளிய மக்கள் மட்டும் இல்லை. இன்றைக்கி நாம் சொல்லுவோம், நாம் டபுள் டிகிரி படிச்சிருக்கோம், நான் மேல்நிலை கல்வி படிச்சிருக்கேன், நான் டாக்டரேட் ஆக்கும் தெரியுமா அப்படின்லாம். எதுவாக இருந்தாலும் வள்ளல் பிரானுடைய இந்த உரைநடையை கேட்ட பின்பு, அடடா நான் இப்படி இல்லையே அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்கும் வரும். பாருங்களேன், சுமார் 15 நாழிகைக்கு உண்ணத் தொடங்கும் போது முன்பு புசித்த போசனம் முழுதும் சீரணித்ததை நன்றாக ஊன்றி அறிந்து பின்பு ஜீரணித்த அக்கணமே விருப்பால் ஏறாமலும் வெறுப்பால் குறையாமலும் தராசு முனைபோல் அளவறிந்து அந்த அளவின்படி அதிக விரைவும் அதிக தாமதமும் இல்லாதபடி சமமாக புசித்தல், அற்றால் அளவறிந்து உண்டல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அப்படின்னா ஏற்கனவே சாப்பிட்ட உணவின் அளவை அறிந்து இப்போது அது ஜீரணமாயிருக்கிறதா அப்படிங்கிறதையும் புரிந்துகிட்டு அதற்கேற்றாற்போல் சாப்பிட வேண்டியது தான் அற்றால் அளவறிந்து உண்டல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். நம்முடைய வள்ளல் பிரானும் அதே கருத்தை தான் சொல்கிறார். 15 நாழிகைக்கு அப்புறம் நம்ம சாப்பிட துவங்கும் போது அப்படின்னா இரவு முழுக்க உணவு உண்ணாமல் இருந்திருக்கிறோம் இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம்ல. இரவு உறங்கும் போது நாம் உணவு உண்பதில்லை. அதற்கு பின்பு காலையில் எழுந்து சாப்பிடும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. திரும்ப அவரோட வார்த்தைகளில் பயணிக்கலாம். இதில் ஏதாவது ஒரு வார்த்தையாவது நம்மால் மறுக்க முடியுதாங்கிறத பார்க்கலாம். ஒரு போட்டியை கூட வச்சுக்கலாம் வள்ளல் பிரானோட. இப்போ படிக்கலாம் திரும்பவும் அந்த வார்த்தைகளை பாருங்களேன். ஏதாவது ஒரு வார்த்தை, இதை நான் அப்படி பண்ணலை, வள்ளல் பிரான் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்ல முடியுதான்னு பாருங்க. சுமார் 15 நாழிகைக்கு உண்ணத் தொடங்கும் போது முன்பு புசித்த போசனம் முழுதும் ஜீரணித்ததை நன்றாக ஊன்றி அறிந்து, அதுதான் ரொம்ப முக்கியம். வயிறு கல் மாதிரி இருக்குங்க, சாப்பிடவே முடியல, சாப்பிட பிடிக்கல அப்படின்னாலும் அந்த உணவை நாம் உண்ணுகின்றோம். முதல்ல அது முக்கியம். ஏன்னா வேலைக்கு போனோம், நெடுந்தூரம் பயணம் போனோம், அங்கே உணவு கிடைக்குமோ கிடைக்காதோ, அங்கே செலவு பண்ணக்கூடிய வசதி நமக்கு இருக்கோ இல்லையோ, அதனால் வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு முன்பு புசித்த போசனம் ஜீரணமாகி இருக்காத நிலையிலும் கூட வயிறு கல் மாதிரி இருக்குது அப்படின்னு நான் உணர்ந்தாலும் கூட சரி கொடுக்கறத கொடு, நான் சாப்பிட்டுட்டே போயிடுறேன் அப்படின்னு சாப்பிட துவங்குகிறோம் அல்லவா, அதில் ஆரம்பிக்குது நம்முடைய தப்பு அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். அடுத்தது ஒரு கருத்து சொல்கிறார் பாருங்க. பின்பு ஜீரணித்த அக்கணமே விருப்பால் ஏறாமலும் வெறுப்பால் குறையாமலும். இது மாதிரி நம்ம பண்ணுறோமா? கேள்வி. ஒரு விருந்தில் போய் உட்கார்றோன்னு வைங்களேன், இலையை போடுறாங்க, உப்புலேருந்து ஆரம்பித்து கூட்டு, பொரியல், மசியல், அது இது, அப்பளம், ஊறுகாய், வடை, பாயசம் அப்படின்னு வரிசையாக பரிமாறுறாங்க. பாகக்காயில் ஒன்று கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு வைங்க, இல்லை அது வைக்காதீங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு முதல்ல சொல்லுவோம்.
பாயசம் வைக்கிறாங்கன்னு வைங்க, எனக்கு கூடுதலாக இன்னும் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்து இலைக்கு வேற நம்ம பாயசம் கேட்போம். அப்போது விருப்பால் ஏறாமலும் வெறுப்பால் குறையாமலும்னு வள்ளல் பிரான் சொல்கிறாருன்னா நாம் அதை செஞ்சுட்டு தானே இருக்கோம். வயிற்றுக்கு இதமாக, வயிற்றுக்கு சரியாக இருக்கக்கூடிய அந்த கசப்பான உணவு வகைகளை நம்ம என்னைக்காவது ருசித்து ரசித்து கூடுதலாக கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிட்ருக்கோமா? 2வது முறை என்னைக்காவது சுண்டைக்காயவோ பாகற்காயவோ கேட்டு வாங்கியிருக்கோமா? இல்லை. இனிப்பால் இருக்கக்கூடியது, வெல்லத்தால் இருக்கக்கூடியது, சர்க்கரையால் இருக்கக்கூடியது, இதைத்தானே திரும்ப திரும்ப கேட்போம். அதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். விருப்பால் ஏறாமலும் வெறுப்பால் குறையாமலும் நம்ம சாப்பிட பழகணும். முதல்ல வெறுப்பாக இருக்குது, எனக்கு அந்த சாப்பாடே, அந்த உணவு வேண்டாங்க, எனக்கு பிடிக்கலை அப்படின்னு தள்ளி விடுறது, அல்லது இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டு வாங்குவது தவறு என்று சொல்கிறார். அதுக்கு ஒரு அழகான ஓமையை சொல்கிறார் பாருங்க. ஜீரணித்த அக்கணமே விருப்பால் ஏறாமலும் வெறுப்பால் குறையாமலும் தராசு முனை போல் அளவறிந்து, தராசு முனை போல் அளவறிந்து அப்படிங்கிறார். காய்கறி வாங்க போகிறோம், 1/2 கிலோ கொடுங்க அப்படின்னா தராசில் 1/2 கிலோவை வெயிட் போடுறாங்க, எடை போடுறாங்க. அந்த முள் அந்த பக்கம் இந்த பக்கம் நகராமல் அதே மாதிரி இருக்கிறது தானே 1/2 கிலோ. அப்படியாக நாம் சாப்பிட வேண்டும் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். தராசில் எடை போட்டால் எப்படி மிக துல்லியமாக அந்த எடை இருக்குமோ அதை போல் எனக்கு பிடிச்சதுங்கிறதுனால 1 கிலோ உணவை சாப்பிடக்கூடாது, பிடிக்கலைங்கிறனால அதை 10 கிராமாக மாற்றிடக்கூடாது. எது எந்த அளவில் சாப்பிட வேண்டுமோ அந்த அளவில் தான் சாப்பிட வேண்டும். தராசு முனை போல் அப்படிங்கிறாரு. அடுத்தது பாருங்க, தராசு முனை போல் அளவறிந்து அந்த அளவின்படி அதிக விரைவும் அதிக தாமதமும் இல்லாதபடி சமமாக புசித்தல். இதுவும் ரொம்ப முக்கியம். ஒன்று பிடிச்சதுங்கிறத நிறைய சாப்பிடக்கூடாது, பிடிக்காதுங்கிற குறையாக சாப்பிட்றது அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது தராசு முனை போல் ஒரேடியாக இந்த பக்கம் சாஞ்சிடும், அந்த அளவுக்கு இனிப்பின் பக்கமாக சாய்வதாகவும் இருக்கக்கூடாது. அடுத்தது அதிக விரைவாகவும் சாப்பிடக்கூடாது, அதிக தாமதமாகவும் சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. அதிக விரைவானா அவசரமாக லேட் ஆயிடுச்சுன்னு அவசரமாக அள்ளி போடுறது. இல்லைன்னா இப்போல்லாம் ரிசப்ஷனில் போய் சாப்பிட்டா பின்னாடியே நம்ம சேரை பிடிச்சிக்கிட்டே மக்கள் நிற்பாங்க தெரியுமா? நாம் எப்போ எழுந்திருப்போம் அப்போ அவங்க அதில் உட்காரலாம் அப்படின்ட்டு. அப்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் மெதுவாக சாப்பிட. அதனால் அவசரமாக அள்ளி சாப்பிடுவோம்ல, அப்படியும் சாப்பிடக்கூடாதான், ரொம்ப தாமதமாகவும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். சமமாக புசித்தல், எல்லா விதத்திலும் சமமாக இருக்க வேண்டும். அப்படின்னா நம்ம சாப்பிட்ற வேகமும் சமமாக இருக்கணும், சாப்பிட்ற உணவு வகைகளும் சமமாக இருக்கணும் என்கின்ற மிகச்சிறப்பான ஒரு உணவியல் நிபுணராக நமக்கு வள்ளல் பிரான் இந்த கருத்தை கொடுக்கிறார். உணவியல் நிபுணர் மட்டுமல்ல, மருத்துவ ஆலோசகராகவும் இருக்கிறார். பொதுவாக சித்தர்கள் எல்லோருமே இப்படித்தான், மருத்துவராகவும் இருப்பார்கள், சித்தராகவும் இருப்பார்கள், சித்த வைத்தியராகவும் இருப்பார்கள், ஞானத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். அப்படி நம்முடைய வள்ளல் பிரான் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஞானத்தை கையில் சிக்கன பிடித்து கொள்வோம். அதன் மூலமாக உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று நாமும் திருமூலரின் அடிவொற்றி சொல்ல முடியும். உணவை சரியாக்கினால் உயிர் சரியாகும், உடல் சரியாகும், ஆரோக்கியம் சரியாகும் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டோம். தொடர்ந்து வள்ளல் பிரானோடு பயணிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.